வணக்கம்ங்க. நான் உங்கள் தினேஷுங்க. 20/2/2025 இன்றைய திருப்பூர் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க. நம்ம சேனலில் திருப்பூர் தினசரி ஒட்டச்சத்திர மார்க்கெட் விவசாயம் சம்மந்தப்பட்ட பதிவு கொடுத்துட்ருக்குறேங்க. இந்த பதிவெல்லாம் தேவைப்பட்டால் உங்கள் விவசாயத்துடன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம திருப்பூர் மார்க்கெட் அப்டேட் போட்டிருக்கிறேங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா விலை எச்சா போடுறீங்க கம்மியாக போடுறேன்னு சொன்னாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா 9 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் போகிற நிலவரத்தை கொடுத்துட்டுருக்குறேங்க. ஒவ்வொரு நிமிஷத்துக்கு விலை வித்தியாசம் பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ போட முடியாதுங்க. ஓரளவுக்கு அக்யூரேட்டாக ரிப்போர்ட் தான் கொடுத்துட்டுருக்குறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாங்க. பச்சை மிளகாய் 15 கிலோ கொண்ட பை 200 to 350 ரூபா. இன்றைக்கி பச்சை மிளகாய் அனைத்து காய்கறியுமே இன்றைக்கி விலை வீழ்ச்சி தான். இன்றைக்கி அவரைக்காய் 20 கிலோ கொண்ட பை 300 to 500 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. ஒரு கிலோ 15 ரூபாயிலிருந்து 25 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. அடுத்தது புடலங்காய்ங்க. புடலங்காய் 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 100 ரூபாயிலிருந்து 300 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. ஒரு கிலோ 7 ரூபாயிலிருந்து 15 to 18 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. சுரைக்காய் பந்தல் சுரைக்காய் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்ங்க. தர சுரைக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 40 ரூபாய்க்கு 15 கிலோ கொண்ட கட்டு ரொம்ப வீழ்ச்சிங்க. பாகற்காய் 20 கிலோ கொண்ட பை பார்த்தீங்கன்னா 300, 400, 500 ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க. ஒரு கிலோ 20 ரூபாயிலிருந்து 25 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பீர்க்கங்காய் 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 300 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 500 ரூபாயிலிருந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. ஒரு கிலோ 20 ரூபாயிலிருந்து 33 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. முள்ளங்கி 25 கிலோ கொண்ட பை பார்த்தீங்கன்னா 100 to 150 ரூபாய்க்கு முள்ளங்கி விற்பனை ஆகிருக்குதுங்க. ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 6 ரூபா 7 ரூபா ரேட்டில் ஆவரேஜ் விற்பனையான்னு சொல்லாங்க. பீட்ரூட் 30 கிலோ கொண்ட பை 200, 250, 300. அதிகபட்ச விலை பீட்ரூட் 10 ரூபாய்ங்க. கீழே பார்த்தீங்கன்னா 5 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பூண்டு ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பூண்டு 200 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. ஹோல்சேல் ரேட்டில் 200 ரூபா ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டுங்க. செகண்ட் குவாலிட்டி பல்லு பூண்டில் 100 ரூபாய்ங்க. தக்காளி விலை இன்றைக்கி வீழ்ச்சிங்க. தக்காளி 15 கிலோ கொண்ட பாக்ஸ் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான தக்காளி 100 to 150. ஒரு சில முதல் பொறிப்பு தக்காளி ப்ளஸ் பந்தல் பொறிப்பு தக்காளி 180 ரூபாய்க்கு ஒரு சில தக்காளி விற்பனை ஆகிருக்கலாங்க. நார்மல் 100 to 150. கொத்தமல்லி தழை ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா 3 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலை 6 ரூபாய்ங்க. உருளைக்கிழங்கு ஹோல்சேல் ரேட்டில் ஒரு கிலோ 25 ரூபாயிலிருந்து 32 ரூபா வரைக்கும் ஒரு கிலோ ஹோல்சேல் ரேட்டில் விற்பனை ஆகிருக்குதுங்க. கடை விற்பனை இல்லைங்க, ஹோல்சேல் விற்பனைங்க. கேரட் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலை 32 ரூபாயிலிருந்து 48 ரூபா வரைக்கும் கேரட்டின் தரத்திற்கு ஏற்ப ஹோல்சேல் ரேட்டில் விற்பனை ஆகிருக்குதுங்க. வெண்டங்காய் கடந்த 3 நாட்களாக விலை ரொம்ப வீழ்ச்சியாக இருக்குதுங்க. வெண்டங்காய் பார்த்தீங்கன்னா 15 to 17 கிலோ கொண்ட பை இன்றைக்கி நார்மல் விலை 300 to 400 ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க. கொத்தாவரங்காயும் இன்றைக்கி விலை வீழ்ச்சி தானுங்க. 15 கிலோ கொண்ட கொத்தாவரை பார்த்தீங்கன்னா 300 ரூபாயிலிருந்து 400 ரூபா வரைக்கும் கொத்தாவரை விற்பனை ஆகிருக்குதுங்க. கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா ரொம்ப விலை வீழ்ச்சிங்க. கத்திரிக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா பை 100 ரூபா, 150 ரூபா, 50 ரூபா. அதிகபட்ச விலையை கத்திரிக்காய் தெளிவு 200 ரூபாய்ங்க. ரொம்ப கத்திரிக்காய் மோசமான நிலைமையில் விற்பனை ஆகிருக்கு. இன்றைக்கி பொரியல் தட்டை 15 கிலோ கொண்ட பை 200 to 300 ரூபாய்க்கு பொரியல் தட்டை விற்பனை ஆகிருக்குதுங்க. பொரியல் தட்டையும் விலை இன்றைக்கி வீழ்ச்சிங்க. இஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ 40 ரூபா, 50 ரூபா ஹோல்சேல் ரேட்டில் விற்பனை ஆகிருக்குதுங்க. 15 கிலோ கொண்ட பேக் பார்த்தீங்கன்னா 600 ரூபாயிலேருந்து 700 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. எலுமிச்சை பழம் சற்று விலை உயர்வுங்க. நம்ம விவசாயிகள் கொண்டு கொடுக்குறதே பார்த்தீங்கன்னா கிலோ 30 ரூபா, 40 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. ஹோல்சேல் ரேட்டில் கடையில் பார்த்தீங்கன்னா 50 ரூபாயிலேருந்து 60 ரூபா வரைக்கும் விற்பனை பண்ணுறாங்க. வெள்ளரிக்காய்ங்க ஒரு கிலோ 20 ரூபா ரேட்டில் விற்பனை ஆகுதுங்க. 20 கிலோ கொண்ட பேக் பார்த்தீங்கன்னா அப்படியே 400 ரூபாய்க்கு வெள்ளரிக்காய் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க. சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மார்க்கெட்டில் விலை இன்றைக்கி சற்று குறைவுன்னு சொல்லாங்க. நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான வெங்காயம் 25 கிலோ கொண்ட வெங்காயம் 1200ங்க. செகண்ட் குவாலிட்டி வெங்காயம் எல்லாமே 1000 ரூபாயிலிருந்து கீழே விற்பனை ஆகிருக்குதுங்க. 700 to 1200 இன்றைக்கி. பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் ஒரு கிலோ 30 ரூபாயிலிருந்து 44 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. அரசாணிக்காய் இன்றைக்கி விலை வீழ்ச்சிங்க. அரசாணிக்காய் பார்த்தீங்கன்னா 50 கிலோ கொண்ட மூட்டை 100 to 200 ரூபாய்க்கு தான் அரசாணிக்காய் விற்பனை ஆகிருக்குதுங்க. பூசணிக்காய்ங்க 50 கிலோ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா 200 to 300 ரூபாய்க்கு பூசணிக்காய் விற்பனை ஆகிருக்குதுங்க. காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா 10 to 12 பூ கொண்ட மூட்டை 100 to 150ங்க. 18 பூ கொண்ட மூட்டை 200 to 250ங்க. 24 பூ கொண்டது பார்த்தீங்கன்னா 300 ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க. தேங்காய் சராசரியாக 15 ரூபாயிலிருந்து 30 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. கோவக்காய் 20 கிலோ கொண்ட பை பார்த்தீங்கன்னா 400, அதிகபட்ச விலை 500 ஒரு சில பை 300 to 400 நார்மல் ரேட்டுக்கு விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க.
தர்பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா கழிச்சு செகண்ட் குவாலிட்டிக்காய் திருப்பூர் மார்க்கெட்டுக்கு வருதுங்க. 40 கிலோ 35 to 40 கொண்ட போய் ரூ. 200 வந்து விற்பனை ஆகுதுங்க. பவானி கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் ரேட் கேட் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. கடந்த 3 நாளாக சொல்கிறீங்க, அது கரெக்டாக எடுத்து அப்டேட் பண்ண முடியலைங்க. நாளைக்கு பதிவில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணிடுறேங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 25 கிலோ கொண்ட போய் 300 to 400 ரூபாய்ங்க. நன்றி, வணக்கம்.